என் மனசேனோ கெரஞ்சுதடி செரகடிச்சு பறக்குதடி மதுரை ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு விஜய் கிரியேஷன். நான் உங்கள் விஜய் பேசியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த இப்படியில் பார்த்துருக்கீங்கன்னா ஒரு வேறு லெவலில் ட்ரெண்டிங்கான டெக்ஸ்ட் அனிமேஷன் வீடியோ எப்படி நம்ம வந்து மேக் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்து அந்த மேக் நம்ம இந்த வீடியோ மட்டும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, ஸோ நம்ம சேனல் பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பண்ணுறக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி மறக்காம ஆளுங்க கொடுத்து வச்சுருங்க. ஸோ இப்போ வாங்க நண்பா அந்த வீடியோ எப்படி மேக் பண்ண பார்க்குறோம். ஃபஸ்ட் அலைமோஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ வந்துட்டு அலைமோஸ் எல்லாம் நான் வந்து கீழே கொடுத்துருங்க லிங்கில். ஸோ மறக்காம டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு சென்டர் ப்ளஸ் சென்டருக்கு வந்து கிளிக் பண்ணிட்டு ரேஸ் வந்து ஃபுல் சைஸ் கொடுத்துருங்க. 9:16 கொடுத்துருங்க. கீழே 1080p, பிரேம் ரேட் வந்து ஒரு 30 fps, பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கொடுத்துட்டு கீழே பாருங்க கிளிப் ஆகிட்டு இருக்கும். அதை கொடுத்துருங்க. நம்ம அதை கொடுத்து கீழே ப்ளஸ் சென்டர் அதை கிளிக் பண்ணிட்டு மீடியாவில் போய்ட்டு இப்போ நான் இந்த இமேஜ் வந்து இது பண்ணி அட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்து இமேஜ் அட் பண்ணிட்டேன். ஸோ இமேஜ் பாருங்கள் அட் பண்ணிட்டு மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போஸ் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா இமேஜை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கீல் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிடும் உங்களுக்கு வந்து தேவையான அளவு. ஓகேவா? இப்போ பாருங்க பேக் வந்துட்டு இப்போ இந்த இமேஜ் பாருங்கள் டிஃபால்ட் வந்து 270 தான் இருக்குது. இப்போ இந்த இமேஜ் இப்படி வந்து கிளிக் பண்ணிட்டு அந்த முள்ளை நான் கிளிக் பண்ணிட்டு பால் அப்படி இழுத்து விட்டிங்கன்னா இமேஜ் உங்களுக்கு ஃபுல்லாக அந்த ட்ராக் ஆகிருக்கு தெரியும். ரொம்ப வந்து சிம்பிள் தான். ஸோ அந்த மாதிரி வந்து ட்ராக் ஆகிருக்கும். இப்போ எத்தனை செகண்ட் இப்படி மேக் பண்ண போல அவ்வளோ வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணி விட்ருங்க. நான் சும்மா வந்து ஒரு 7 செகண்ட் வச்சுக்கிறேன் சொல்லி கொடுக்குறதுனால நீ 30 செகண்ட் 30 செகண்ட் வச்சு நீங்கள் இந்த இமேஜ் வந்து கட் பண்ணிங்க. ஓகேவா? அதை கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆடியோ சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை அப்படி கொடுத்து வந்து தேவையான உங்களுக்கு கட் ஆகிடும். இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம், அந்த இமேஜை பார்த்தா வந்து லெஃப்ட் ஹேண்ட் லைட்டில் வந்து மூவ் ஆகிருக்கும். அது எப்படி பண்ணுறான் பார்க்க போகிறோம். இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ட்ராம்ஸ் எல்லாம் போங்க. அதில் போய்ட்டு பாருங்கள் ஓஸ்லேட் எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்ட் அட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து உள்ளே வந்துருங்க. வந்துட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆங்கிள் பாருங்கள் ஒரு 45 கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு 180 வச்சுருங்க, 180 வச்சுருங்க. ஓகேவா? ஸோ இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. 180. ஓகேவா? 180.2 வச்சுருங்க. அடுத்து ஃப்ரீக்வன்சியை கிளிக் பண்ணியோட வேலையை பார்த்தீங்கன்னா ஒரு 0.36 வச்சுருங்க. கொஞ்சம் வந்து கம்மி பண்ணுங்கள். கரெக்டாக 0.36 வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து கீழே வந்து மேக்னிட்டி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20 வச்சுங்க. 25 இருக்கும். இது ஒரு 20 வச்சுங்க. ஸோ அவ்வளோதான் நம்ம முடிச்சு. இப்போ நான் ப்ளே பண்ணி காமிச்சு பாருங்கள். இமேஜ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் ரைட்டில் வந்து சேக் ஆகிற உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அங்கே பேக்கில் வந்துட்டு இப்போ அடுத்து என்ன பண்ணால் ஆடியோ அட் பண்ண போகிறேன். ப்ளஸ் என்ன கிளிக் பண்ணிட்டு ஆடியோ நான் வந்து அட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் அட் பண்ணிட்டேன். இப்போ நான் வால்யூம் நான் ஃபுல்லாக கம்மி பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ ப்ளே பண்ணி காமிக்க முடியாது, காப்பி ரைட் எனக்கு அதுக்காக தான். இப்போ உங்கள் கையை வச்சு இந்த ஆடியோஸை மூவ் பண்ணி இந்த இமேஜ் கீழே விடாந்து வச்சுருங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் இப்போ இந்த ஆடியோஸை நான் தேவையான நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் கொடுத்தா வந்து கட் ஆகிடும். இப்போ அடுத்து நம்ம டெக்ஸ்ட் அடி பண்ண போகிறேன் டேரெக்டாக. இப்போ இந்த ப்ளஸ் என்ன கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் எப்படி இந்த சாங் உள்ள நான் அதை டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, நான் வந்து இது பண்ணிட்டேன். டைப் பண்ணிட்டேன் பாருங்கள். டைப் பண்ணிட்டு ஃபாண்ட் நான் வந்து இந்த ஃபாண்ட் வச்சுக்கிறேன். டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணி மேலே வச்சுங்க. டெக்ஸ்ட்டோட சைஸ் நீங்கள் வந்து ஒரு 40 கொடுத்துருங்க. 40 வச்சுருங்க கரெக்டாக. ஓகேவா? கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே வச்சிடாதீங்க. ஸோ நம்ம அடுத்தது டெக்ஸ்ட்டுக்கு வந்து கலர் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பிளாக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த டிக்கன் வந்து கொடுத்துருங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட் பாருங்கள் 3 லைனாக இருக்குது. என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த பால் இருக்கிற பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா வந்து ஒரே லைனாக வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து டபுள் லைனாக வந்துடும். ஓகேவா? டெக்ஸ்ட்டை மூவ் இந்த இடத்துல வச்சுருங்க. வச்சுட்டு இந்த டிக்கெட்டை கொடுத்துருங்க. ஓகேவா? கொடுத்துட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு பார்டரில் போய்ட்டு ஸ்டோக்கு ஆஃபில் இருக்கும் ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ணிவிட்டு ஸ்டோக்கை ஃபுல்லாக வந்து 0 ஆக்கி விட்ருங்க. ஓகேவா? அடுத்தது இப்போ சைடில் வந்து பாஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் பாஸை கிளிக் பண்ணிட்டு அட்பாடை கிளிக் பண்ணிட்டு அவுட் சைடு வந்து கிளிக் பண்ணுங்கள். வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே கலர் வந்து பிளாக் கொடுத்துருங்க. ஓகேவா? அவுட் சைடு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 13 வச்சுக்கலாம். ஓகே, 1.3 வச்சுருங்க. ஓகேவா? அடுத்து கீழே வர இன்னொரு பாக்ஸ் வந்து அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஷார்ட் ஆஃபில் இருக்கும் ஆன் பண்ணிவிட்டு கீழே இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஒயிட்டு கொடுத்துருங்க. ஓகேவா? ஒயிட்டு கொடுத்து சைஸு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 50 வச்சுங்க. 50 வச்சுங்க. அப்போ வந்து கிளாரிட்டி நல்லா தெரியும். டெக்ஸ்ட் ஒரு 50 வச்சுங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிச்சு. வேறு எதுவுமே வந்து சேஞ்சிங் கிடையாது. இப்போ பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்துட்டு இப்போ அடுத்த டெக்ஸ்ட் நம்ம வந்து கலர் வந்து நட் பண்ண போகிறோம். ஓகேவா? அதை நம்ம வந்து நட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஸோ வந்து கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கலர் லைட்டில் போய்ட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கிரானைட் ஓவர் லைட் இருக்கும். அந்த எஃபெக்ட் அட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்டிங் கொடுத்து உள்ளே வந்துடுங்க.
வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ரெட்டு கொடுத்துருங்க. ரெட்டு கொடுத்துட்டு அந்த கலர் நல்லா அதிகமாகணும் அப்படின்னா அந்த ரெட்டை கொடுத்துட்டு சைடில் பாருங்கள் ஒரு ரவுண்ட் ஐக்கான் போட்டோம், அதை கிளிக் பண்ணிட்டு 2 பாலையும் இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்து 100ல் வச்சுட்டு இப்போ டிக்கெட்டை கொடுத்துருங்க. இப்போ கலர் வந்து ஃபுல்லாக வந்து கிடச்சிருக்கும். கீழே அப்புறம் கலர் 2 இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது அந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள், எல்லோ கலர் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஒயிட்டு கொடுத்துருங்க. ஓகேவா, ஒயிட்டு கொடுத்துட்டு கீழே ஆங்கிள் அப்படியே இருக்கட்டும், ஆப்செட் அப்படியே இருக்கட்டும், ஸ்கேலை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கேலும் அப்படியே ஒன்றில் இருக்கட்டும், ஆல்பா கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக வச்சுருங்க 100ல். அடுத்து கீழே பாருங்கள் லைனர் கொடுத்துருப்போம், வந்து ரேடியலில் வச்சுருங்க. ஸோ அவ்வளோதான்பா வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் ஃபுல்லாக வந்து டோட்டலாக வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ அவ்வளோதான்பா முடிஞ்சு. இப்போ பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளே பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் லைன் மட்டும் எந்த இடத்துல முடியும் கரெக்டாக பாருங்கள். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1.15 முடியுது அப்படின்னா சும்மா நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துங்க டெக்ஸ்ட் எந்த இடத்துல முடியுதோ. இந்த மாதிரி நீங்கள் இந்த முடிகிற இடத்துல நம்ம டெக்ஸ்ட் இழுத்துனா மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி வச்சுருங்க ஃபஸ்ட் லைன் மட்டும். ஏன்னா நம்ம வந்து 3 ட்ராப்ஸ்லாம் கீப் பண்ணி தான் அடுத்த டெக்ஸ்ட்டில் நம்ம வந்து 2 கிளிக் பண்ணி தான் அடுத்த டெக்ஸ்ட்டில் வந்து எடிட் பண்ண போகிறோம், அதுக்காக சொன்னேன். ஸோ ஃபஸ்ட் லைன் மட்டும் இந்த இடத்துல முடியும் இந்த மாதிரி பார்த்துங்க, ப்ளே பண்ணி பார்த்துட்டு. ஓகேவா, இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் பேர் கொடுத்துங்க. கொடுத்துட்டு இதில் பாருங்கள் டெக்ஸ்ட் இருக்கும், அதில் உள்ள டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும், அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்டிங் கொடுத்து உள்ளே வந்துருங்க. ஸோ வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டோட ஸ்டார்ட்டில் ஒரு கீப்ரேம், டெக்ஸ்ட்டோட எண்டில் ஒரு கீப்ரேம் ஆட் பண்ணிங்க. மொத்தம் 2 கீப்ரேம் ஆட் பண்ணிங்க இந்த மாதிரி. ஓகேவா, ஸோ கரெக்டாக எண்டில் வச்சுட்டு ஆட் பண்ணிங்க. ஓகே, எண்டில் ஆட் பண்ணிட்டு இப்போ எண்டில் ஆட் பண்ணிக்க சொல்லி பார்த்தீங்கன்னா +100 வச்சுருங்க. ஓகேவா, அடுத்து வந்து கீழே வந்து எண்டை விட்டுருங்க, பேச விட்டுருங்க. கீழே பார்த்தா வந்து காம்பவுண்ட் வந்து லேயர் இருக்கும், அந்த அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த ஏரமாக இருக்கும் கீழே இருந்து கிளிக் பண்ணிங்க. இது வந்து ஓல்டு கொடுத்துருங்க. அடுத்து வந்து கீழே வந்து இப்போ ஆப்செட்டு அப்படியே விட்டுருங்க. ஆங்கில கிளிக் பண்ணிட்டு ஆங்கில வந்து ஒரு -2.5 வச்சுருங்க. அடுத்து வந்து ஸ்கேலை பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபுல்லாக -1 ஆக்கி விட்ருங்க, கம்மி பண்ணி விட்ருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டெச்சு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு +2.25 வச்சுருங்க, 2.25 வச்சுருங்க. ஓகேவா, +2.25 வச்சுருங்க ஸ்டெச்சு. அடுத்து ஆல்பா கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக -1 ஆக்கி விட்ருங்க, கம்மி பண்ணி விட்ருங்க. அடுத்து கீழே வந்து நான் வந்து ஈசன் ப்ளஸ் கன்னடி சொல்லிட்டு வந்து -100. அடுத்து ஓவர்லேப் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஓவர்லேப் வந்து ஒரு 710 வச்சுருங்க, 710 வச்சுருங்க. ஓகேவா, 710 வச்சுருங்க. ஓகேவா, 710 வச்சுருங்க. ஓகேவா, ஸோ அவ்வளோ நம்ம வேறு எதுவுமே லைன் சேஞ்ச் பண்ணோன்னா அவ்வளோதான் நம்ம முடிஞ்சு. பேக்கில் போய்ட்டு இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள். ஓகேவா, ஸோ அடுத்து இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம் டெக்ஸ்ட். இப்போ டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் பேர் கொடுத்துட்டு இன்னும் 3 ட்ராம்ஸில் போய்ட்டு இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பல்ப் சைஸ் இருக்கும், அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் கொடுத்து உள்ள வந்துடுங்க. வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.40 வச்சுங்க. ஓகேவா, அடுத்து ஸ்டிங்கை கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக அழுத்து விட்ருங்க. 1க்கு 1 கூட வேணாம், ஸோ வந்து ஒரு 90 வச்சுங்க. ஸ்டிங் வேல்யூ வந்து 0.90. அது வந்து க்ரோவை கிளிக் பண்ணுங்கள், அது வந்து அப்படியே இருக்கட்டும் 1.10 இருக்கட்டும். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ பேக் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள். ஓகேவா, இப்போ எல்லாமே நான் பண்ணியாச்சு. இப்போ அந்த டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு திரும்ப வந்து அது வந்து கீழே வந்து ஜூம் அவுட் ஆகும். அது எப்படி பண்ணுறதுனா பார்க்கணும், ரொம்ப சிம்பிள் தான். 3 ட்ராம்ஸ்லாம் நம்ம கீப் பண்ணி அதை பண்ண போகிறோம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு 3 ட்ராம்ஸில் போய்ட்டு ஸ்கேலர்ஸில் போய்ட்டு ஸ்டார்ட்டில் ஒரு கீப்ரேம் பண்ணிங்க. அடுத்து வந்து லாஸ்ட் தள்ளி ஒரு 10 செகண்ட் தள்ளி ஒரு கீப்ரேம், அடுத்த டெக்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டில் ஒரு கீப்ரேம் பண்ணிங்க. இப்போ டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு கீப்ரேம் வந்துருங்க நீங்கள். ஓகேவா, ஸோ வந்துட்டு டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்னமாக்குங்க, இந்த மாதிரி கொஞ்சம் சின்னமாக்கிடுங்க. அடுத்த டெக்ஸ்ட் வந்து எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நீங்கள் கொஞ்சம் பெருசாகிக்கிங்க செகண்ட் கீப்ரேமில். ஓகேவா, அடுத்து லாஸ்ட் கீப்ரேம் வச்சுட்டு டெக்ஸ்ட் வந்து சின்னமாக்கி விட்ருங்க. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இது பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம சென்டரில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு கீப்ரேம் சென்டரில் வச்சுட்டு இப்போ அந்த கிராப் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து 2 பாக்ஸையும் 2 அந்த பாலையுமே இணைச்சி விட்டுருங்க. ஓகேவா, ஸோ கொஞ்சம் நல்லா வந்து சின்னமாக்கிட்டுருங்க இதை மட்டும். ஓகேவா, இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. திரும்ப நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள். ஓகேவா, ஸோ அவ்வளோதான்பா. இப்போ அடுத்த ரேஸ்லாம் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து
இதை வந்து காப்பி பண்ணி அடுத்த டெக்ஸ்ட்டில் வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு சொல்கிறேன். டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி பாக்ஸ் கொடுத்துருப்போம், ப்ளஸ் போட்டிருப்போம், அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர் கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு டெக்ஸ்ட் காப்பி ஆகிடும். அடுத்த எந்த இடத்த ஆரம்பிக்கும் அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் கொடுத்தா அந்த அடுத்த டெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆகிடும். ஜஸ்ட் இந்த 7 டேஸை கிளிக் பண்ணி எடிட் இதை நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன லைன் வருதுங்கிறத மட்டும் நீங்கள் வந்து டைப் பண்ணால் போதும். கேன்சல் பண்ணிடுங்க. நான் சும்மா வந்து டைப் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோ நம்ம அந்த மாதிரி இந்த எல்லா டெக்ஸ்ட் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிக்கெட் நான் கொடுத்துருங்க. ஓகேவா. அதே மாதிரி வந்து இப்போ காப்பி லேயர் பண்ணி வச்சுருப்பேன். அடுத்த லைன் இந்த ஆரம்பி அந்த வச்சுட்டு இப்போ இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்தா பேஸ்ட் ஆகிடும். ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இந்த லைனை நம்ம வந்து கேன்சல் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன லைன் வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும். இது ப்ளே பண்ணி பார்த்துருப்பீங்க சாங்க. அது நீங்கள் வந்து டைப் பண்ணால் போதும். ஓகேவா. ஸோ அவ்வளோதான். நம்ம ரொம்ப சிம்பிள் தான். அந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஸோ இந்த மோட் ட்ரான்ஸ்ஃபர் போட்டு ஸ்கேன்ஸில் போய்ட்டு லாஸ்ட்டு இப்போ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சின்னமாக்கி விட்ருங்க, ஜூம் அவுட் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகேப்பா. ஸோ அவ்வளோதான். நம்ம அந்த மாதிரி பண்ணிங்க. ஓகேப்பா. ஓகே, நம்ம நான் ஒரு டெம்ப்ளேட் மட்டும் அட் பண்ணிக்கிறேன் இப்போ. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ நான் டெம்ப்ளேட் வந்து அட் பண்ணிட்டேன். அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு மேலே நம்ம டாட்டா கிளிக் பண்ணிட்டு ஃபீல் காம்போஸ் ஏரியா கொடுத்துட்டு டெம்ப்ளேட் இந்த ஸ்கில் கரெக்டாக செட் ஆகிடும். இந்த பிளண்டில் போய்ட்டு லைட்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்தா அந்த பேக்ரவுண்டு ரிமூவ் ஆகிடும். இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள். ஓகே நண்பா. ஸோ நீங்கள் எப்படியில் பார்த்தோம்னா அந்த வீடியோ உங்களுக்கு கிடச்சிருக்கும். எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணால் மேலே ஏற மாதிரி வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே பாருங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்தா வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஸோ நம்ம சேனல் பிடிச்சா அந்த மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி அதை மறக்காம ஆளுங்க கொடுத்து வச்சுருங்க. மீண்டும் இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம், பை.